ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது வெற்றி வாய்ப்பு குறித்து தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழகத்துடைய தலைவர் அருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கும், எங்களுடைய கழகத்துடைய இளம் தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எங்கள் அண்ணன் சின்னவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலினுடைய மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகின்றோம். அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்க போகிறது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியில மக்கள் நல திட்டங்களாக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அந்த பல்வேறு திட்டங்களிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணற்ற திட்டங்கள் தான் வர இருக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இடைத்தேர்தலில் ஒரு மிக மாபெரும் வெற்றிக்கு காரணமாக ஒரு கதாநாயகனாக இருக்க போகின்றது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றி 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகின்றது. வேறு எங்கள் தலைவர் சொன்னதை போல எத்தனை கட்சிகள் ஒன்றாக வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, நிச்சயமாக திமுகவினுடைய ஆட்சி 2026 தொடரும் என்பதற்கு கட்டியம் கூறும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.